ஓம் நம சிவாய. சிவபெருமானுக்கு ஸ்வேத்த அட்சதையை, அதாவது வெள்ளையான முனை முறியாத அரிசியை லட்சம் சமர்ப்பித்தால் சகல சம்பத்தும் உண்டாகும். இது போதாயன முனிவர் அருளிய ருத்ரநியாச விதானப்படி சுந்தர வஸ்திரம் தரித்து பிறகு சமர்ப்பிக்கத்தக்கது. இதற்கு வில்வ பழத்தை வைத்து தூபதீப ஆராதனைகள் செய்தால் பூஜா பலன் கைகூடும். இவ்வாறு செய்பவன் 20 அந்தணருக்கு அன்னமிட்டு 108 ஸ்ரீ ருத்ர காயத்ரி ஜெபிக்க வேண்டும். எல் அட்சதை 11 பலம் சமர்ப்பித்தால் சகல பாபங்களும் நாசமாகும். இதற்கு பிராமண பூஜையும் செய்ய வேண்டும். எவை அட்சதையில் லட்சம் சமர்ப்பித்தால் ஸ்வர்க்கபோகம் கிடைக்கும். எவை என்பது ஒரு தானிய வகையை சேர்ந்தது. தாவரத்தில் வரக்கூடிய ஒரு தானியம் தான் இந்த எவை. இதற்கு பிரஜாபத்திய கிருச்சித்திரத்திற்கு செலவாகும் தொகையை பிராமண போஜனத்திற்கு செலவிடலாம். கோதுமை அட்சதை லட்சம், அதாவது 128 பலம் சமர்ப்பித்தால் ராஜாதிபத்தியம் உண்டாகும். இதற்கு மேலே சொன்ன அளவு பிராமண போஜனம் செய்விக்க பயறு அக்ஷதை லட்சம் சமர்ப்பித்தால் சுகஜீவனமும் உண்டாகும். உளுந்து அட்சதை லட்சம் சமர்ப்பித்தால் இஷ்டகாமியங்கள் கிடைக்கும். இதற்கு 11 பிராமணரை போஷிக்கவும் சாமை திணை முதலிய தானிய அட்சதை சமர்ப்பித்தால் அறம் பொருள் இன்பம் வீடு கிடைக்கும். இதற்கு 12 பிராமணர்களுக்கு அன்னமிடவும் கடுகு லட்சம் சமர்ப்பித்தால் சத்ருமாரணம் ஆகும். இதற்கு 101 பிராமண போஜனமும் 1 கோதானமும் 1 ரிஷபதானமும் செய்க. இவை தவிர வேறு பலவிதமான தானியங்களாலும் பூஜை செய்யலாம். துவரை இலையை குங்குமம் கலந்த சந்தனத்தில் தோய்த்து பூஜித்தால் பற்பல பயன்கள் சித்திக்கும். இவ்வாறு சூத முனிவர் கூறியதும் நைமிசாரண்ய வாசிகள் அவரை நோக்கி, சிவஞான செல்வரே, தானியங்கள் 1 லட்சம் எவ்வளவு எடை என்று சொன்னீர்கள். இனி மலர்கள் லட்சத்துக்கு எவ்வளவு எடை இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் என்றார்கள். சூதமா முனிவர் சொல்லலானார். முனிவர்களே, சங்கு புஷ்பம் 1 பிரஸ்தமும், ஜாதி மல்லிகை 20 பிரஸ்தமும், திலபுஷ்பம் 19 பிரஸ்தமும், கரவீரம் 40 பிரஸ்தமும், நிர்குண்டி 40 பிரஸ்தமும், கோங்கு திரிசனம் இவை 10 பிரஸ்தமும் லட்சம் மலர்களாகையால் பிற மலர்களை இவ்வாறே எடை நிர்ணயித்து பூஜிக்க வேண்டும். இனி தாரா பூஜையை சொல்லுகிறேன். இந்த பிரஸ்தம் என்பது அளவை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு எடை கருவியாம். பழங்காலத்தில் உபயோகிக்கப்பட்ட ஒரு எடை கருவி அப்படின்னு சொல்றாங்க. சிவலிங்க பெருமானின் மீது சொரியும்படி தாரா பாத்திரம் கட்டி அதனால் பூசித்தால் ஜ்வரம் முதலியவை நீங்கும். சதருத்ரம், ஏகாதசருத்ரம், ருத்ரம், புருஷ சுகம், மிருத்யுஞ்சயம், காயத்ரி சிவநாமங்கள் முதலியவற்றாலும் ஆகமயுக்தமான பத்திரங்களாலும் தாரா பூஜையை செய்ய வேண்டும். ஜலதாரை பூசையால் சுகவிருத்தியும் சந்தான விருத்தியும் கைகூடும். நெய்யை தாரா பாத்திரத்தில் சொரிந்து அபிஷேகம் செய்தாலும் செய்வித்தாலும் வம்ச விருத்தியும் ரோகநாசமும் உண்டாகும். இது நபும்சகம் வந்தபோது 10,000 மந்திர ஜபத்தோடும் பிரஜபத்திய கிருச்சிர செலவின் அளவு தொகைக்கு பிராமண போஜனத்தோடு செய்யத்தக்கது. சர்க்கரை கலந்த பாலை தாரா பாத்திரத்தில் அபிஷேகம் செய்தால் ஒருவன் தன்மேல் செய்த பிரயோகம் ஒழியும். இது 10,000 மந்திர ஜபம் முடியும் அளவும் தாரை பொழிய வேண்டும். சத்ரு உச்சாடனமும் பயமும் நீங்கும். பரிமளம் கலந்த தைலதாரை சத்ருக்களை தொல்லைப்படுத்தும். தேன் தாரை பற்பல ரோகங்களை போக்கும். கருப்பஞ்சாற்று தாரை சகல துக்கங்களையும் ஒழிக்கும். சுத்தமான ஜலதாரை மோட்ச பலன் கொடுக்கும். இவை ஒவ்வொன்றும் தீமையை அகற்றி சுகத்தை கொடுக்கத்தக்கவை. இவற்றை 10,000 மந்திர ஜபத்தோடு 11 பிராமண
போஜனத்தோடும் செய்வித்தால் இஷ்டகாமியங்கள் கைகூடும். முனிவர்களே, நீங்கள் கேட்டவற்றுக்கு தக்க பதிலை சொன்னேன். இவ்விதமாக பூஜித்தவர்கள் சகல பாவங்களும் நீங்கப் பெறுவர். ஸ்கந்தர், பார்வதி, கணேசர் இவர்களுடன் கூடிய சிவபெருமானை ஒரு முறையாவது பூஜித்தவனுக்கு இம்மை மறுமை பலன்கள் கைகூடி கோடி சூரிய பிரகாசமான விமானத்தில் ஏறி அவ்வுலகை அடைந்து அங்கு அநேக தேவதாசிகள் நடனம் செய்யவும் இன்னிசை முழங்கவும் சிவபெருமானைப் போல எந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று விரும்புவார்களோ அவ்வுலகத்தில் அத்தனை காலம் அப்படியே வாழ்வார்கள் என்பதில் ஒரு சிறிதும் சந்தேகம் இல்லை. ஓம் நம சிவாய.